Hello friends, welcome back to Gaandhakannazhagi channel. So இன்னைக்கு வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம ஐப்ரோஸை எப்படி வீட்லயே ட்ரிம் பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். So ரொம்ப லேட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மிஸ்க்ளேரோட ஐப்ரோ பென்சில் வந்து நல்லா ஷார்ப் பண்ணிக்கிறேன். ஸோ தட் ஈஸியாக இருக்கும். அண்ட் நான் வந்து ஐப்ரோ ட்ரிம் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐப்ரோ பென்சிலில் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பை வந்து நான் வரைச்சிருவேன். ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஷேப் வரும் இல்லையா, அந்த ஷேப்பில் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைன் வந்து டார்க்காக கொடுப்பேன், ரொம்ப டார்க்காகவே நான் வந்து கொடுப்பேன். ஸோ அதான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ லாக்டவுன்னாலே தெரியும், நம்ம வந்து பார்லர்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ணணுன்னு இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஐப்ரோஸை வந்து நல்லா டார்க் பண்ணிட்டேன். அண்ட் ஃபில்லாக எதுவுமே நான் பண்ணலை இப்போதைக்கு. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட் அவுட்லைன் கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் மினிஸோட ஐப்ரோ அந்த ட்ரிம்மர் வந்து எடுத்துட்டு அவுட்லைனில் குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா, அதை வந்து நான் நல்லாவே எடுத்துறேன். நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இந்த லைனுக்கு கீழே இருக்கிறது தான் வந்து எடுக்கிறோம். ஸோ தட் நமக்கு வந்து ஷேப் வந்து மாறாது. ஸோ ஷேப் மாறாமல் எப்படி எடுக்கலாம் அப்படின்றது இப்படி வந்து நம்ம பண்ணலாம். ஸோ தட் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஷேப் வந்துட்டு மாறாமல் அப்படியே வந்து எடுக்கலாம். இது வந்து பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீட்டில் வந்துட்டு இது வரைக்கும் பண்ணதில்லை, நான் வந்து ஐப்ரோஸ் எடுக்கிற ஆள் அப்படின்போது அவங்களுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் இதை வந்துட்டு இப்படி தான் ரீசெண்டாக எடுக்கிறேன். அண்ட் இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்குது, நல்ல ஷேப் வந்து கொடுக்குது உங்களுக்கு. ஸோ நான் வந்து ஆல்ரெடி ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டிருந்தனால என்ன ஆகுதுன்னா, எனக்கு வந்து அங்கே ஃபுல்லாக அந்த ஹேர் வந்து ஒட்டிகிட்டே இருந்தது. ஸோ நீங்கள் வந்துட்டு போடுறீங்கன்னா ஒரு பவுடர்லாம் வச்சுட்டு போடுங்க, ரொம்ப இதுவாக பண்ணாதீங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக வந்துட்டு எடுக்கிறேன், ஒரு ப்ரஷ் வச்சுட்டு எல்லாமே தட்டி விடுறேன். ஸோ வேறு ஏதாவது இருக்கா ஹேர்ஸ் அப்படின்னு. ஸோ அதுக்கடுத்து நான் என்ன பண்ணுறேன், மேலேயும் அதே மாதிரி தான் நான் வந்துட்டு எடுக்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐப்ரோஸ் எடுக்க ஆசை இருக்கும் ஆனால் வலிக்கும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி ட்ரிம்மர் வச்சுட்டு நான் சொல்கிற மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஐப்ரோஸ் வந்து கிடைக்கும். அண்ட் வந்துட்டு எந்த செலவுமே இல்லாமல் நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்லரில் போயிட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் எப்போ பார்த்தாலும் இதுக்கு ஒரு செலவு அப்படின்னு தோணும். ஸோ அப்படி வந்துட்டு தோணாமல் இருக்கிறதுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன். இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தட். ஸோ அதுக்கு அடுத்து நான் ஃப்ரண்ட்டில் நம்ம அந்த ஹேரை வந்து கட் பண்ணிடணும். அப்போ தான் வந்து ஒரு பர்ஃபெக்ட் வந்து கிடைக்கும். அண்ட் நம்ம வந்து ஒரு தடவை தான் பண்ணணும். என்னோட சிசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு ஷார்ப் இல்லை, அதனால தான் நான் வந்துட்டு இத்தனை வாட்டி பண்ணுறேன். பட் இத்தனை வாட்டி பண்ணவே கூடாது, ஒரே கட்டில் அப்படியே பண்ணிடணும். அண்ட் பார்த்து பண்ணுங்க, ஃப்ரண்ட்டில் குட்டி ஆயிடுச்சுன்னா டோட்டல் ஃப்ளாப் ஆகிடும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக வந்து கட் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி நான் வந்துட்டு இந்த சைடும் அதே அப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ஐப்ரோ பென்சிலை வந்து அவுட்லைன் நீங்கள் எந்த ஐப்ரோ பென்சில் வேணாலும் பண்ணலாம். இல்லை உங்கள்ட்ட ஐப்ரோ பென்சில் இல்லைனாலும் பரவாயில்ல, காஜல் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டிக் காஜல், அந்த மாதிரி காஜல்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதுலேயுமே வந்து வரைக்கலாம். ஸோ சேம் அதே மாதிரி நான் வந்துட்டு நல்லாவே எடுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஹேர் வருதுன்னு. பட் இதே நம்ம வந்து இந்த லைன் போடாமல் பண்ணும்போது ஷேப் எப்படி இருக்கும்னு தெரியாது. அண்ட் ஷேப் வந்துட்டு நம்ம கொஞ்சம் மேலே தூக்கி எடுத்துருவோம், அந்த மாதிரியும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ மேலேயும் வந்து பாருங்கள் நான் அதே மாதிரி தான் ஃபுல்லாக வந்து எடுக்கிறேன். அண்ட் வந்து நான் ஏன் ஸ்பீடாக பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக காட்டுறேன் அப்படின்னா உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி நான் திரும்ப ஹேர் வந்து கட் பண்ணுறேன். அண்ட் இது கட் பண்ணாவே உங்களுக்கு வந்து அந்த ஐப்ரோ எடுத்து ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். ஸோ நல்ல ஒரு ஷேப்பில் வந்து கொடுக்கும். அண்ட் நான் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் திக்காக தான் வந்து எடுத்திருக்கேன், ரொம்ப டீப்பாகவும் எடுக்கல, லைட்டாக தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஷேப்பாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து நம்ம வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் பக்கத்துலேயே குட்டி பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் ஃபியூச்சரில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதே போல் ஒரு நல்ல வீடியோட உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன். டாடா.